தான் என்ற ஆணவத்தை போக்கி நீயும் அப்படி சொல்றாரு. தான் என்ற ஆணவத்தையும் போக்கி நீயும் தனித்திருந்து யோகம் என்ற தவமே செய்தார். கோன் என்ற குண்டலனி மண்டலத்து உள்ளே கோடிரவி போலவும் தான் காந்தி மீறும். ஊன் என்ற கண்டத்துக்கு கவமே போக்க உன் மனதில் நினைத்தபடி யுவம் காட்டும். தேன் என்ற அருவி அமிர்தம் பாயும் திரையேழும் மகிழ்ந்து மிக தீர்க்கமாமே. இந்த திரையை அறுக்கணும்னா என்னன்னா, தான் என்ற ஆணவத்தை முதல்ல போகணும். தான் என்ற ஆணவம்னா ஒருத்தர் திமிரா நடக்கிறான்றதுக்கு பேர் ஆணவம் இல்லை. தான் என்ற ஆணவம்னா இந்த உடலை போட்டு சலனப்பட்டு இருக்கக்கூடாது. உடல் என்பது அகங்காரம், ஆணவம்னு அர்த்தம். அதை போக்கி தனித்திருந்து யோகம் என்ற தவமே செய்யணும். யோகம் பண்ணி அதை தவமா கொண்டு போகணும். அது போனா கோன் என்ற குண்டலனிக்குள்ள நம்ம நுழைவோம். அந்த குண்டலனிக்குள்ள நுழைஞ்சோம்னா கோடி ரவி காந்தி மீறுன்றார். கோடி ரவினா கோடி சூரிய பிரகாசம். கோடி சூரிய பிரகாசம் அங்க ஒளிரும். அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இந்த கபம் போக்குறதுக்கு தான் இந்த சாப்டர் பண்ணும். அந்த கபம் போக்கினா உங்களுக்குள்ள பிரகாசிக்கும். ஏன் உங்களுக்கு இன்னும் பிரகாசிக்குது அப்படின்னா, கபம் போல, அதனால பிரகாசிக்கல. அந்த பிரகாசம் வந்துட்டா தேன் அருவி வந்துடும். உள்ள ருசிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க, நான் தவம் பண்ணுறது எனக்கு ஒரு இனிப்பு சுவை வருது அப்படின்னா சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு அமிர்தம் நம்ம கொள்ளலாம். அந்த அமிர்தம் கொண்டா அவனுக்கு அழிவு இல்லை. அதுக்கு பேர் தான் அமிர்தம். அதுக்கு பேர் தான் சிரஞ்சீவி மருந்து. அதை கொண்டா அவன் அழிய மாட்டான். உறுப்புகள் புதுசாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த அமிர்தத்தினால. அப்போ அவனுக்கு அழிவு கிடையாது, நோய் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த விஷயம். அதை நம்ம எடுத்துக்க சொல்றாரு. இது இந்த வழியை ஏன் விடணும்? இப்போ இவர் சொல்ற இந்த ஒரு விஷயம், இப்போ இவர் இதெல்லாம் சொல்றாருல்ல, ஆனா செய்முறை யார் வச்சிருக்கா? கடைசியில் எங்க வரும்? அப்பா கிட்ட வரும். ஏன்னா செய்முறை இவர் வச்சிருக்க. தேரி அவங்க கிட்ட இருந்தாலும் பிராக்டிக்கல் யார்கிட்ட இருக்கு? சாமி கிட்ட இருக்கு. அப்ப சாமி தேரியும் கொடுத்து பிராக்டிக்கலும் கொடுக்குறாரு. ஒருவேளை சாமியோட தேரி நமக்கு புரியலன்னா இவங்க தேரி உபயோகம் தான். இவங்க தேரிக்கு நம்ம பிராக்டிக்கலை போட்டு பண்ணாலும் யூஸ் தான். அதனால இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயம். இது சித்த வித்தியார்த்திகளுக்கே பார்த்து தெரியாது. சித்தருங்க புத்தகம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். படித்தாலும் புரியாது சில. ஆமா, சித்த வித்தியார்த்திகளுக்கு தான் புரியும். சித்த வித்தை பண்றாங்களே அவங்களுக்கு தான் புரியும். அதை தவிர்த்து மற்றவங்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு.